அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி நடத்தும் AMTN யூடியூப் சேனல் வழங்கும் மிஷன் ஐஎம் பாஸ்போர்ட் ப்ரோக்ராமுக்கு எல்லா தோழரும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் புவியரசு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன் பார்ட்டில் இருக்கும். ரிவிஷன் டெஸ்ட் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதோடைய யூனிட் 9 சரிங்களா, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த பேப்பர் தான் இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழும் பார்த்துட்டு இருந்தோம், அதே போல் ஐயனும் பார்த்துட்டு இருந்தோம். உங்களுக்கு யூனிட் 9 நான் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். அதாவது ரொம்ப சின்ன சிலபஸ், நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நமக்கு ரொம்ப குறுகிய ஒரு சிலபஸ் சரிங்களா. ஸோ சோஷியல் கார்னர் ஸ்டோன் பார்த்துட்டு இருக்கோம், ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன டாபிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் இது. ஸோ அதுலேருந்து ஒரு 50 கேள்விகள் எடுத்திருக்கோம். ஸோ சராசரியாக அந்த சப்ஜெக்டில் நீங்கள் இந்த 50 கேள்விகள் கவர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே இந்த ஆப்ஷன்ஸ் அண்ட் கொஷின்ஸை வச்சு ஏதோ ஒரு ஜானரில் நீங்கள் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய டாபிக்ஸை நம்ம வந்து இங்கே கவர் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ இந்த 50 கேள்விகள் என்ன, அதோடைய விடை என்ன அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா பார்த்து பார்க்க ஆரம்பிக்கலாம் சரியா. முதல் கேள்வி ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ என்ன பார்ப்போம் சரிங்களா. ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் பிளான்டேஷன் கிராப்ஸ், ரப்பர் அண்ட் கேஷ்நட்ஸ், பெப்பர், சுகர் கேன், அதை பற்றில செகண்டு, ஃபோர்த்து, ஃபஸ்ட்டு, தேர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அப்போ இங்கே நம்மளுடைய உற்பத்தி பொருள்களுடைய தமிழகத்துடைய உற்பத்தி அதை கொடுத்துட்டு அது எந்த இடத்துல நாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ தோட்டக்கலை மற்றும் பயிர் ஸோ இது சார்ந்து இருக்கக்கூடியது, அதே போல் ரப்பரு, மிளகு, கரும்பு, ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு இதில் நம்மளுடைய தமிழகம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தோட்டக்கலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதலாம் இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்தது ரப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2வது இடத்துலையும், மிளகு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3வது இடத்துலையும், கரும்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4வது இடத்துலையும் பட்டியலிடப்பட்டிருக்கு சரிங்களா. அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இரண்டாவது கேள்வி, per capita GSDP of Tamil Nadu is nearly dash times higher than the national average as per 2018 data அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் தலா வருமானம் 2018 உள்ள புள்ளி விவரங்களை படி பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இந்திய சராசரி அளவை விட எத்தனை மடங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தமிழ்நாட்டுடைய தல வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதிகமானதுன்றது கேள்வியிலே ஊர்ஜிதமாயிடுச்சு. அப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, எத்தனை மடங்கு உயர்வானதுன்றது தான் இங்கே கேள்வியே கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ எத்தனை மடங்கு உயர்வானது, 1.75% வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.75 டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் தன் தி ஆவரேஜ் ரேட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சரியா. ஸோ அது ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. மூன்றாவது கேள்வி, அக்கார்டிங் டு ஆர்டிகல் டேஷ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், President of India can appoint backward class commission to identify socially and educationally backward groups and also to submit recommendations related to their standards and states. அப்போ என்ன கேட்டிருக்காங்க, எந்த அரசியல் சட்டப்பிரிவு, அப்போ நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு, ஸோ மோஸ்ட்லி இதெல்லாம் பாலிட்டியில் படிச்சிருப்பீங்க, அந்த எந்த ஆர்டிக்கலை வைத்து, எந்த சரத்தை வைத்து நம்மளுடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் பேக்வேர்டு கிளாஸ் கமிஷன், ஸோ நம்ம வந்து சொல்றோம் இல்லையா, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான ஒரு ஆணையம், அந்த ஆணையத்தை வந்து நியமிப்பதற்கு அவருக்கு வந்து அதிகாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் மூலயமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசுக்கு பரிந்துரைகள் செய்யக்கூடிய இந்த பிற்படுத்தப்பட்டவருடைய ஆணையம் அமைத்திட எந்த ஆர்டிக்கல் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த சரத்து, எந்த ஆர்டிக்கல் அப்படின்னா 340 சரிங்களா. 340ன்றது சரியான பதில், அதை நோட் பண்ணி வச்சுக்க. அடுத்தது நான்காவது கேள்வி, SIPCOT was formed in the year dash to promote industrial growth in the state by setting up industrial estates. தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய SIPCOT என்பது டேஷில் தொழில் முன்னேற்றத்திற்காக நிறுவப்பட்டு தொழில் தோட்டங்களை அமைத்தது சரிங்களா. 1971 SIPCOT வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எக்கனாமி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு தலைப்பு கீழே படிப்பீங்க. இதில் நம்ம இப்போ கொஷின்ஸில் பார்க்கக்கூடியதில் சில தலைப்புகள் நமக்கு இப்போ அப்டேட்டட் பண்ணக்கூடிய அந்த குரூப் 4ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்திருக்காது. இருந்தாலும் இதில் சில கொஷின்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் குரூப் 4ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்கக்கூடிய கேள்விகளாக இருந்தது சரிங்களா. ப்ரீவியஸ்லி ஆஸ்ட் கொஸ்டின் அப்படின்றதுனால ஏற்கனவே அந்த கொஸ்டின்ஸை வந்து நம்ம இங்கே திரும்பியும் ரிப்பீட் பண்ணி வச்சிருந்திருக்கோம் சரிங்களா. என்ன ஒரு சிலது அவுட் ஆஃப் சிலபஸாக இருக்குன்னு யோசிக்க தேவையில்ல, ஒரு சிலதுக்கான கேள்விகள் ஏற்கனவே கேட்டிருக்கோம் அப்படின்றதுனால இதை திரும்ப வச்சிருக்கோம். ஒரு பைசா தமிழன் வாஸ் ஸ்டார்டட் பை சரிங்களா. ஸோ இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு பைசா தமிழன் அந்த அப்படின்ற ஒரு பத்திரிகையை யார் நிறுவியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் யூனிட் 8ல் படிச்சிருப்பீங்க, யூனிட் 7ல் படிச்சிருப்பீங்க, யூனிட் 9லையும் பார்க்குற மாதிரி இருக்குது. யார், அயோத்திதாச பண்டிதர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் ஒரு பைசா தமிழன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்திருந்தார். எப்போ 1907 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்திருப்பார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க சரிங்களா. 1907 வந்து கொண்டு வந்திருக்கார். அதை 1908 வரும்பொழுது என்னவா மாற்றிருப்பாரு, ஒரு
தமிழன் அப்படின்ற ஒரு பேரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெயர் மாற்றம் செய்திருப்பார். சரிங்களா, ஒரு பைசா தமிழன்ற பேரை இங்கே வந்து தமிழன் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்திருப்பார். இது வந்து ஒரு வார இதழாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கப்பட்டிருக்கும். அதுவும் எந்த கிழமைகளில் வெளியாயிருக்கும்னா புதன்கிழமைகளில் வெளியாயிருக்கும். சரிங்களா, ஸோ அதை ஒன்று நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது 6வது கேள்வி. தமிழ்நாடு developed a commitment to universal and well-functioning public services thanks to the power of democratic action, public reasoning and social action. Who said this? இது வந்து ஒருத்தருடைய கூற்று. இது சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜனநாயக செயல்பாடுகள், பகுத்தறிவு திறன், சமூக செயல்பாடுகள் ஆகியவற்றின் விளைவாக அனைவருக்குமானதும் சிறப்புடன் செயல்படுவதுமான பொது சேவைகளை வழங்குவதில் தமிழ்நாடு தனது அர்ப்பணிப்பை வளர்த்துள்ளது. இவ்வாறு கூறியது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவ்வாறு கூறியது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமர்த்தியா சென் மற்றும் ஜூன் ட்ரேசி அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாக்கியத்தை குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்தது 7வது கேள்வி. which scheme provides shelter, food, medical care and recreational facilities to transgender people in India? இந்தியாவில் திருநங்கைகளுக்கு தங்குமிடம், உணவு, மருத்துவம் மற்றும் பொதுப்போக்கு வசதிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செய்து கொடுத்தவங்க யாரு அப்படின்னு சொல்லி இந்த எந்த திட்டத்தின் மூலயமா செய்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த திட்டம் அப்படின்னா கரிமா கிரே ஸ்கீம். சரிங்களா, கரிமா கிரே ஸ்கீம் மூலயமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டருடைய வெல்ஃபேருக்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. அவங்களுடைய சௌகரியத்துக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் கரிமா கிரே ஸ்கீம் திட்டம். சரிங்களா, அதை ஒன்று ஞாபகம் வச்சுங்க. 8வது கேள்வி. which two agricultural universities were established during கக்கன் tenure அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கக்கன் காலத்துல நிறுவப்பட்ட 2 வேளாண் பல்கலைக்கழகங்கள் எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. TNAU மற்றும் ANGRAU இரண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கக்கன் காலகட்டத்தில் துவங்கப்பட்டது. சரிங்களா, அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாயத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது கக்கன் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 யூனிவர்சிட்டிஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பிச்சிருக்கார். அக்ரிகல்ச்சர் தொடர்புற்று 2 யூனிவர்சிட்டிஸை ஆரம்பிச்சிருப்பார். அடுத்தது 9வது கேள்வி. which committee did முத்துலட்சுமி ரெட்டி serve on regarding education? அப்போ முத்துலட்சுமி அம்மையார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த கல்வி குழுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதற்கு தொடர்புற்று இருக்கக்கூடியதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணியாற்றிருக்காரு. அதோட பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹர்தோக் கமிட்டி. சரிங்களா, ஹர்தோக் கமிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணியாற்றி இருப்பாங்க. அடுத்தது 10வது கேள்வி. who was the recipient of the state award for girl child empowerment in 2022-2023? 2022-23 ஆண்டில் பெண் குழந்தைகள் அதிகாரம் அளித்ததற்கான மாநில விருதை பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார் அப்படின்னா செல்வி எம் இளம்திரை. சரிங்களா, ஸோ யார் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பெயர்கள் வரக்கூடியது, இந்த மாதிரி யாருக்கு எந்த விருது கொடுத்துருக்காங்க அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாநில அரசு முக்கியத்துவமாக செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கவனிச்சுக்க. இப்போ இங்கே வந்து பெண் குழந்தைகள் அதிகாரம் அளித்தலுக்கான மாநில விருது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்வி எம் இளம்திரை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெற்றிருக்காங்க. இந்த மாதிரி வேற என்னென்னலாம் மாநிலங்கள் சார்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா விருது கொடுக்கப்படுகிறது அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா, அடுத்தது 11வது கேள்வி. which தமிழ் மேகசின் ஃபார் உமன் டிட் முத்துலட்சுமி அம்மையார் எடிட்டட்? ஸோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, முத்துலட்சுமி அம்மையார் எடிட் செய்த, அதாவது இதில் செய்யக்கூடிய பெண்களுக்கான தமிழ் இதழ் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்திரீ தருமம். சரிங்களா, ஸ்திரீ தருமத்தை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் மேகசினை எடிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சரிங்களா, அடுத்தது 12வது கேள்வி. தி போர்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் வாஸ் ஸ்டார்டட் இன் 1823 அண்ட் டேஷ் வாஸ் தி ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1823 பொதுக்கல்வி இயக்குநரகம் அமைக்கப்பட்டது. சரிங்களா, டேஷ் என்பவர் அதன் முதல் இயக்குநராக நியமிக்கப்பட்டார். அப்போ எப்போ 1823 பொதுக்கல்வி இயக்குநரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமைக்கப்பட்டிருக்கு. அது ஒரு பாயிண்டா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இதுதான் கேள்வியை கேட்கணுன்ற அவசியம் இல்லை. சில நேரங்களில் இதை கூட கேள்வியை கேட்கலாம். சரியா, அதனால எங்க இருந்து கொஸ்டின்லேயே சில பாயிண்ட்ஸ் இருக்கும், அதையும் சேர்த்து படிங்க. அதுல யாரை வந்து பார்த்தீங்கன்னா இயக்குநராக நியமிச்சிருக்காங்க? ஏஜே அர்புத் நாட் அவர்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயக்குநராக நியமிச்சிருக்காங்க. சரிங்களா, அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, வாட் இஸ் தி பட்ஜெட் அலோகேஷன் ஃபார் தி மூலு ராமாமிர்தம் ஸ்கீம் இன் 2023-2024 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2023-24 மூலு ராமாமிர்த திட்டத்திற்கான பட்ஜெட் ஒதுக்கீடு எவ்வளவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளவு அப்படின்னா 350 கோடி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க.
அடுத்தது 14வது கேள்வி. The first self-respect conference held at செங்கல்பட்டு under the chairmanship of செங்கல்பட்டுல வந்து யாருடைய தலைமையில வந்து பார்த்தீங்கன்னா சுயமரியாதை மாநாடு நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருடைய தலைமையில? WPA சவுந்தர பாண்டியன் அவர்களுடைய தலைமையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடத்தப்பட்டிருக்கு. சுயமரியாதைக்கான ஒரு மாநாடு நடத்தப்பட்டது. சரிங்களா? ஸோ அடுத்தது 15வது கேள்வி. Congress boycotted the election of 1920. The Justice Party won dash of 98 seats in the Legislative Council. 1920 நடத்தப்பட்ட தேர்தலில் காங்கிரஸ் புறக்கணித்தது. அந்த நேரத்தில் நடத்தப்பட்ட அந்த தேர்தலில் ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி வந்து 98 இடங்களுக்கு எத்தனை இடங்கள் பெற்று ஜெயிச்சது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எத்தனை இடங்கள்லாம்? 63 இடங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி பெற்று இருந்தது. சரிங்களா? 16வது கேள்வி. மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. இந்த புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சக்கரக்கோட்டை டேங்க் பேர்ட் சாங்சுரி, அதுக்கப்புறம் வடவூர் பேர்ட் சாங்சுரி, அதுக்கப்புறம் கங்கை கொண்ட ஸ்பாட்டட் டியர் சாங்சுரிஸ். இது 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பக்கத்தில் திருநெல்வேலி, திருவாரூர், ராமநாதபுரம் சொல்லி 3 ஊரையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டியல் படுத்தவும் சொல்லியிருக்காங்க. சக்கரக்கோட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராமநாதபுரம். சரிங்களா? அதுக்கப்புறம் வடவூர் கொடுத்துருக்காங்க. வடவூர் வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர்ன்றது கரெக்ட் தான். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, கங்கை கொண்ட புள்ளிமான் சரணாலயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலியில இடம் பெற்றிருக்கு. ஸோ 3மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 17வது கேள்வி. Who got the nickname as jailbird? சிறைப்பறவை என பெயர் பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈவே ராமசாமி என்ற பெரியார் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறைப்பறவை என்ற ஒரு சிறப்பு பட்டம் பெற்றவர். சரிங்களா? அவருக்கு இருக்கக்கூடிய மற்ற நிறைய பட்டங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். சரிங்களா? கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 years he went to jail 23 times and got the nickname அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. சும்மா ஏதோ ஒரு நாளில் வந்து கொடுத்ததாக, ஒரு நாள் பார்த்தக்கூடியதாக இது கிடையாது அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்காக சொல்லியிருப்பாங்க. 15 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஜெயில் வாழ்க்கையில் இருந்ததாகவும் அதில் 23 முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறை சென்றதாகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. 18வது கேள்வி. தி ஃபாலோவிங் வேர்ட்ஸ் ஆர் செட் பை யார் மூலமா இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு? பெட்டர் புல்லகார்ட் கார்ட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் தேன் ட்ரெயின் டீலக்ஸ் வித் சப்ஜெக்ஷன். இந்த கேள்வி டிஎன்பிசியில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான். 100% அம்மையான்றது சரியான பதில். அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 100% அம்மையார் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூடப்பட்ட வசனம் இது. மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. திராவிடின் ஹோம், தொழிலகம், தனித்தமிழ் இயக்கம், ஜீவசரித்த சுருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தீங்க அப்படின்னா மறைமலை அடிகள், ரெட்டமலை ஸ்ரீனிவாசன், சிங்காரவேலர், நடேசன் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்பவும் ஈஸியான ஒரு மேட்ச் இல்லையா? ஸ்கூல் புக்கோடைய பேக் சைட்லேயே இருக்குது. நடேசன் அப்படின்றது ஃபர்ஸ்ட், திராவிடின் ஹோம் சொல்லிடலாம். தொழிலகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிங்காரவேலர் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிடலாம். அடுத்தது தனித்தமிழ் இயக்கம்னு வரும்போது மறைமலை அடிகள், ஜீவ சரித்த காரணம் வரும்போது ரெட்டமலை ஸ்ரீனிவாசன். ஸோ ஆட்டோபயோகிராஃபியில இங்கே குறிப்பிடலாம். சரிங்களா? அடுத்தது 20. Dash was the first to argue that Tamil is a classical language and demanded that the University of Madras should not call Tamil a vernacular language. அப்போ யார் வந்து தமிழுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வந்து ஒரு செம்மொழியாக கருதப்பட வேண்டும், சென்னை பல்கலைக்கழகம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழை ஒரு வட்டார மொழியாக அழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதலாக வாதிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர். சரிங்களா? ஸோ பரிதிமார் கலைஞர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாதத்தை பெருமளவில் முன்வைத்திருக்காரு. அடுத்தது 21வது கேள்வி. சூஸ் தி ராங் ஒன் அவுட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் தொடர்புற்று இருக்கக்கூடிய ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. ராவ் சாஹிப் 1928, ராவ் பகதூர் 1930, திவான் பகதூர் 1936 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எது வந்து தவறானது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? இதுல எது வந்து தவறான கூற்று அப்படின்னு சொல்லி இங்க கேட்டிருக்காங்க. இதுல ஆப்ஷன் பாருங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராவ் சாஹிப்னு இருக்கு இல்லையா,
அது மட்டும்தான் தவறானது. ராவ் பகதூர் 1930 சரி, திவான் பகதூர் 1936 சரி. இதுல இந்த ராவ் சாஹிப் வருது இல்லையா, அது வந்து 1928 சொல்லி கொடுத்திருப்போம். 1928 கிடையாது, 1926 அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. சரியா? அடுத்தது 22வது கேள்வி. In accordance with the provisions of Article Dash of the Indian Constitution, Hindi was made as the official languages of Indian Union on January 26, 1965. அப்போ இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ்ல, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல அமைந்திருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ்ல இந்திய வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு நாட்டுடைய அலுவல் மொழியாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்கியிருக்கும். என்னைக்கு 1965 ஜனவரி 26ஆம் நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சட்டத்தின் அடிப்படையில் வந்து ஆக்கியிருப்போம். அது எந்த சாரத்துல மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 313 வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டிகல்ல கோட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? 23 consider these statements given below. Mirastari system was abolished and a number of irrigation schemes were introduced in 1923 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்டு தான். அடுத்தது அண்ணாமலை யூனிவர்சிட்டி in 1929 and ஆந்திரா யூனிவர்சிட்டி 1926 were founded during the rule of Justice Party. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கொடுத்துருக்காங்க. 2மே ஆக்சுவலி கரெக்டான ஒன்று தான். சரிங்களா? மிராஸ்தார் முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒழிக்கப்பட்டது 1923ஆம் ஆண்டு. நீர்ப்பாசன வசதிகளுடன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் நீதி கட்சி ஆட்சியில் இருக்கும்பொழுது தான் அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929லையும் ஆந்திரா பல்கலைக்கழகம் 1926லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருவாக்கப்பட்டிருக்கும். 24 under the chairmanship of B.P. Mandal, the second backward classes commission under Dash was appointed by the union government headed by Prime Minister Morarji Desai. சரிங்களா? பிபி மண்டல் தலைமையில எந்த சாரத்தின் அடிப்படையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பின்தங்கிய வகுப்பினருக்கான 2வது ஆணையம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்படுத்தப்பட்டது. பிரதமர் மொரார்ஜி தேசாய் தலைமையில வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்திய அரசால் நியமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. எந்த சாரத்தின் அடிப்படையில? 340. இதே 340 எங்க பார்த்திருப்போம்? முதல்ல இது பண்ணும்பொழுது. சரிங்களா? அதே பேக்வர்ட் கமிஷனுக்கு வரும்பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்திருப்போம். அதே பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன் இப்போ அதே ஆர்டிகளை பயன்படுத்தி தான் 2வது முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொரார்ஜி தேசாய் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆணையம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். சரியா? அது ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 25வது கேள்வி. கன்சிடர் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காக்கா காலேக்கர் கமிஷன் வாஸ் தி ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன் அண்டர் கான்ஸ்டிடியூட்டட் இன் 29/1/1953. சரிங்களா? 1 there were 11 members including the chairman Jawaharlal Nehru who tabled the report submitted by this commission in the parliament அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 2 கூற்றுமே சரியானதுதான். காக்கா காலேக்கர் கமிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் பிற்படுத்தப்பட்டவருக்கான வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆணையமாக பார்க்கப்படுகிறது. ஆரம்பிக்கப்பட்ட தேதி 29/1/1953. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 மெம்பர்ஸ், சேர்மன் ஜவஹர்லால் நேரு சேர்த்து 11 மெம்பர்ஸ் இருக்காங்க. சரிங்களா? ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமைப்பால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட்ல இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. 2 கூற்றுமே சரியான கூற்று தான். 26 மேட்ச் கொடுத்துருக்காங்க. இந்தியன் பிரஸ் ஆக்ட் 1910, டான் சொசைட்டி, அடுத்தது பாருங்க ஸ்வராஜ், அடுத்தது ஸ்வதேசி, 4 கொடுத்துருக்காங்க. இந்த 4த்துல எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்தியன் பிரஸ் ஆக்ட் ட்ரஸ்ட் தி நேஷனலிஸ்டிக் ஆக்டிவிட்டிஸ், தேசியவாத செயல்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒடுக்கக்கூடிய வகையில் இந்தியன் பிரஸ் ஆக்ட் வந்தது. டான் சொசைட்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டான் சொசைட்டி வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனுக்கான கல்விக்காக அதான் நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது செல்ஃப் ரூட், ஸ்வராஜ் அப்படின்னா சுயாட்சி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஸ்வதேசி நான் இங்க சொல்லிட்டு வரும்பொழுது ரிவோல்ட் அகேன்ஸ்ட் தேர் ஸ்டேட் ஆஃப் டிபெண்டன்ஸ். அப்போ என்னை சார்ந்து, என் மாநிலத்தை சார்ந்து, என்னுடைய நாட்டை சார்ந்து என்னுடைய டிபெண்டன்சிக்கா எதிர்த்து என்னுடைய இண்டிபெண்டன்சிக்காக நான் போராடக்கூடிய ஒரு புரட்சியை தான் நான் இங்க ஸ்வதேசின்னு சொல்லி குறிப்பிடுறேன். சரிங்களா? அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? 27 Dash was the founder of Widow Marriage Association,
தி பூனா சர்வஜனிக் சபா அண்ட் தி டெக்கன் எஜுகேஷன் சொசைட்டி. ரொம்ப எளிமையான ஒன்று. ரிப்பீட்டடாக நம்ம யூனிட் 7ல் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி மறுபடியும் இங்கே கேட்குறாங்க. விதவை மறுமண சங்கம், பூனே சர்வஜனிக் சபா, தக்கான கல்விக் கழகம், இந்த 3 அமைப்புகளையும் நிறுவியது யாரு அப்படின்னா எம்ஜி ரானடே என்று அழைக்கக்கூடிய மகாதேவ் கோவிந்த ரானடே அவர்கள். சரிங்களா, இதையும் நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்தது 28வது கேள்வி. தி ஃபாலோவிங் கோட் இஸ் செட் பை, யார் மூலியமா சொல்லப்பட்டிருக்கு, யார் சொல்லியிருக்கா இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது தமிழ்லேயே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாசிச்சிருவோம். பசியினால் இழைத்தது போன மிகவும் சோர்வுற்ற ஏழை மக்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்வதை நான் பார்த்தேன், இருந்தும் அவர்களின் பசி போக்கப்படவில்லை, என் இதயம் கடுமையான வேதனைப்படுகிறது. கடுமையான நோயினால் வேதனைப்படுபவர்களை எனக்கு முன்பாக பார்க்கிறேன், எனது இதயம் நடுங்குகிறது. ஏழைகளாகவும் இணையில்லா நன்மதிப்பையும் கலைப்படைந்த இதயத்தையும் கொண்டுள்ள அம்மக்களை நான் பார்க்கிறேன், நான் பலவீனம் அடைகிறேன் என்ற வரிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராமலிங்க அடிகள் குறிப்பிடக்கூடியது. இந்த மாதிரி வாழ்க்கையில மிகவும் கொடுமையான சில சம்பவங்களை பார்த்து அதுக்கப்புறம் அந்த பஞ்சத்தின் மூலியமா பாதிக்கப்பட்டவங்களையும் கவனிக்கிறாரு. இதெல்லாம் கவனிச்சு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வடலூர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உணவு அளிக்கக்கூடிய ஒரு வசதியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் அங்கே ஏற்படுத்துறாரு. சரியா, 29 மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. பிரம்ம சமாஜம், பிரார்த்தன சமாஜம், ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ணா மிஷன் சொல்லிட்டு 4 அமைப்புகள் கொடுத்துருக்காங்க. 4 அமைப்புகளையும் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. பிரம்ம சமாஜம் 1828, எந்த டவுட்டும் தேவையில்லை இல்லையா. ஸோ அடுத்தது பாருங்க, உங்களுக்கு பிரார்த்தன சமாஜம் 1867, ஆரிய சமாஜம் 1875, ராமகிருஷ்ணா மிஷன் 1897. சரியா, இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தி ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரினைசன்ஸ் வாஸ் ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். சரிங்களா, ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் தான் இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். சரிங்களா, 11th புக்ல ஒரு இடங்கள்ல இந்தியாவுடைய விடிவெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும் பொழுது நம்மளுடைய விவேகானந்தருடைய பெயரை கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஸோ அதையுமே ஒரு முறை பார்த்து வச்சிருங்க. ஏன்னா ஆப்ஷன்ல ராஜாராம் மோகன் ராயும் கொடுத்துட்டு விவேகானந்தரையும் விடிவெள்ளியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்பாங்க. 31 தமிழ்நாடு இஸ் பிளேஸ்ட் dash in health index as per the Niti Aayog report for the COVID year 2020-2021 அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழ்நாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நித்தி ஆயோக்குடைய அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2வது இடத்துல இடம்பெற்றிருக்கு. அதை ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 32வது கேள்வி. தமிழ்நாடு இஸ் a leading producer of cement in India and with manufacturing units located at dash விருதுநகர், கோயம்புத்தூர் அண்ட் திருநெல்வேலி. அப்போ இங்க நான் இங்க பேசும்போது இந்தியாவில் சிமெண்ட் உற்பத்தியில விருதுநகர், கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய பகுதிகளில் நிறுவனங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்ட தமிழ்நாடு முதலிடத்துல இருக்குன்னு சொல்லியிருப்பேன். இது கூடவே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாவட்டம் தான் இந்த அரியலூர் மாவட்டமும். சரிங்களா, 33 தமிழ்நாடு ஹேஸ் டேஷ் அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஏற்கனவே நம்மளுடைய டெஸ்ட்டில் பார்க்கும்போது தனியாக வந்து பார்த்துருந்தோம், இருந்தும் இங்கே மறுபடியும் கொடுத்துருக்கோம். அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. தமிழகத்தில் வேளாண் காலநிலை மண்டலம் வந்து 7 உள்ளது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது மேட்ச் த ஃபாலோவிங். நாமக்கல், கரூர், ஈரோடு, கோயம்புத்தூர் கொடுத்துட்டாங்க. அந்த பக்கத்துல என்னென்னலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டெடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. என்னென்னலாம் அந்த மாவட்டங்கள்ல ரொம்ப பிரபலமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதுல பார்ப்போம். நாமக்கல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோழி பண்ணையும் போக்குவரத்தும், எந்த டவுட்டும் தேவை கிடையாது. சரிங்களா, அடுத்தது கரூர் கொடுத்துருக்காங்க. கரூர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாகன புனைப்பவர், அதே போல வந்து பாத்தீங்கன்னா விசைத்தறி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஈரோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா விசைத்தறி மற்றும் மஞ்சள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கோயம்புத்தூர் பாத்தீங்கன்னா நூற்பாலைகள் அப்புறம் பொறியியல் தொழிற்சாலைகள். சரிங்களா, இதெல்லாம் வந்து கோயம்புத்தூர்ல இடம்பெற்றிருக்கு. இது ஒன்றும் ஞாபகம் வச்சுங்க. மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் ஆர் டிஃபைன்ட் அண்டர் தி MSME ஆக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. MSME டேஷ் சட்டத்தின் மூலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுடைய வரையறுக்கப்படுகிறது. அதாவது இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது எந்த ஆக்ட்? MSME ஆக்ட். இது எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்றது தான் இங்கே கேள்வி. 2006 கொண்டு வரப்பட்ட MSME ஆக்ட் மூலியமா மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இது ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
36வது கேள்வி, on the basis of the recommendation of Sattanathan Commission, backward community got 31%, SC/ST received 18% as a reservation in. சட்டநாதனுடைய ஆணையத்துடைய பரிந்துரையின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிற்படுத்தப்பட்டோருக்கான 31% இடஒதுக்கீடும் தாழ்த்தப்பட்டோருக்கான 18% இடஒதுக்கீடும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அது எப்போ மாற்றி அமைக்கப்பட்டதுன்றது தான் அங்கே கேள்வி. அது எப்போ அப்படின்னா 1971 மாற்றி அமைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அது ஒன்று நோட் பண்ணி வச்சுங்க. 37 Dash is nicknamed as Detroit of Asia because of its large auto industry base. ஸோ எந்த ஊரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவிலான வாகன தொழில்துறை தளமாக இருப்பதால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கிறாங்க அப்படின்னா சென்னையை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட்ராய்டு ஆஃப் ஏஷியான்னு சொல்லி அழைக்கிறாங்க. ப்ரீவியஸ் இயரில் 2-3 முறை கேட்ட ஒரு கேள்வி, ஆல்ரெடி அட்டன் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க ஈஸியாக சொல்லிடுவீங்க. புதுசாக டிஎன்பிஎஸ்சி படிக்க வரவங்க நிச்சயமாக இந்த கேள்விலாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்குங்க. 38 ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் வாஸ் லான்ச் இன். ஸ்டார்ட் அப் இந்தியாவுடைய திட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துவங்கப்பட்ட தேதி எப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 16 ஜனவரி 2016. சரிங்களா? 16 × 1 = 16. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அப்போ தான் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டார்ட் அப் ஸ்கீம். ஸோ ஸ்டார்ட் அப்னா முதல்ல 1லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இந்த மாதிரி எதையாவது ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் உங்களுக்குள்ள நீங்கள் சொல்லி ஆரம்பிச்சிங்க அப்படின்னா படிக்கும் பொழுது ஈஸியாக இருக்கும், மறக்காது. 39 கன்சிடர் தி ஸ்டேட்மெண்ட் கிவன் பிலோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 கூற்றுகள் என்னென்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1, இந்த பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்ட் இஸ் ஜாயிண்ட் வெஞ்சர் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா ஸ்டேட். ஸ்டேட்மெண்ட் 2 என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 2 it envisages the construction of 7 interconnected reservoirs by harnessing the vast of water of 7 rivers which includes major rivers of பரம்பிக்குளம் அண்டு ஆலியார் அப்படின்னு சொல்லி 2 கூற்றுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கு. 2 கூற்றுகளில் எது சரியான கூற்று எது தவறான கூற்று அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? இதில் முதல் கூற்றில் சொல்லும் பொழுது பரம்பிக்குளம் மற்றும் பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம் வந்து தமிழ்நாடு மற்றும் கர்நாடகான்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கரெக்டு தான், ஆனால் கேரளான்றது கரெக்டு. சரிங்களா? கர்நாடகா வரக்கூடாது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 நீர்த்தேக்கங்களையும் ஒன்றோடொன்று இணைக்கும் எதிர்கால நோக்கத்துக்கான விளைவாக இது உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்ல எந்த ஒரு டவுட்டும் இல்லை, அது சரியான ஸ்டேட்மெண்ட் தான். சரியா? 40வது கேள்வி, தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் டான்சம் சொல்லுவோம் இல்லையா, இஸ் ஒன் அமாங் தி மேஜர் சிமெண்ட் ப்ரொடியூசர்ஸ் இன் தமிழ்நாடு ஓப்பனிங் 2 சிமெண்ட் யூனிட் சச்சஸ். என்னென்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் அவங்க ஆரம்பிக்கும் பொழுது எந்தெந்த பெயர்கள் ஆரம்பிக்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த இடங்களில் இருக்கக்கூடியது இந்த சிமெண்ட் உற்பத்தியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் இடத்துல இருக்கும் அப்படின்னா அரியலூர்லையும் ஆலங்குளத்துலையும். சரிங்களா? அரியங்குளம் அண்ட் ஆலங்குளம்ல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே இந்த 2 இடங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் உற்பத்தியில் நாம் வந்து தலை சிறந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? அதை நோட் பண்ணி வச்சுங்க. 41 மேட்ச் தி ஃபாலோவிங். ஸோ அதை வாட்டர் ஃபால்ஸ் வச்சு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒகேனக்கல், கல்யாண தீர்த்தம் குற்றாலம், அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்பகரை சுருளி, ஆகாய கங்கை. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியாக இதுக்கு படிக்கணுன்றதெல்லாம் தாண்டி ஓரளவுக்கு நமக்கு வெளியே சுற்றிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாலே தெரிஞ்சிருக்கும். ஒகேனக்கல்னா நம்ம தர்மபுரியை குறிப்பிட்டிருக்கோம். கல்யாண தீர்த்தம் குற்றாலம் சொல்லியாச்சு. அப்போ திருநெல்வேலின்றதுல எந்த டவுட்டும் தேவையில்லை. கும்பகரை சுருளி ஃபால்ஸ் இந்த தேக்கடிக்கு இப்போ தாண்டி பக்கத்தில் அது சார்ந்து இருக்கும் இல்லையா, அந்த இடங்கள் தேனி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்போம். ஆகாய கங்கை வரும்பொழுது நம்ம நாமக்கலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிடுவோம். சரிங்களா? ஆகாய கங்கை வரும்பொழுது நம்ம நாமக்கலை குறிப்பிடுவோம். சரிங்களா? கிட்டத்தட்ட நிறைய ஹேர் பேண்ட் பெண்ட்ஸ் இது பண்ணி இருக்கக்கூடிய கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். அதில் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கொல்லிமலையில் இது இருக்கும். இந்த இடம் ஆகாய கங்கை அப்படின்ற ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். உச்சி மலை வரைக்கும் போயிட்டு திரும்ப படிக்கட்டு மூலியமா இறங்கி வர மாதிரி இருக்கும். 42 டேஷ் இஸ் தி தேர்ட் வெட்டஸ்ட் பிளேஸ் இன் இந்தியா அண்ட் தி வெட்டஸ்ட் பிளேஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் மிக அதிக மழை பெறும் பகுதியாகவும் அதே போல் இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3வது பகுதியாகும். சரிங்களா? வெட்டஸ்ட் பிளேஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த ஈரப்பதம் மிக்க இடங்கள்ல எதை வந்து குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சின்ன கல்லாரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈரப்பதம் மிக்க இடங்கள்ல 3வது இடமாக இந்தியாவில் 3வது இடமாகவும் தமிழ்நாட்டில் முதல் இடமாகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கப்படுகிறது. சின்ன கல்லாறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வால்பாறையில் இருந்திருக்கும். சரிங்களா? 43 எஜுகேஷன் லிட்ரஸி ரேட் ஆஃப் தமிழ்நாடு ஆஸ் பர் சென்சஸ் 2017. 2017 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்துடைய கல்வி எழுத்தறிவு விகிதம் என்னவா இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
80.33ன்றது சரியான பதில். சரிங்களா, 80.33ன்றது சரியான பதில். அடுத்தது 44வது கேள்வி. கவர்மெண்ட் கம்பெனி தட் ப்ரொக்யூர்ஸ் எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஃபார் ஆல் ஆஃபீஸ் ஒர்க் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட். தமிழகத்துடைய அனைத்து அலுவல் பணிகளுக்கும் மின்னணு சாதனங்களை கொள்முதல் செய்யும் அரசு நிறுவனம் எது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எந்த அரசு நிறுவனம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்காட் அப்படின்றது சரியான பதில். சரிங்களா, என்னது எல்காட் அப்படின்றது சரியான பதில். 45. A one-step shop for information and service provided by Tamil Nadu government to public and other stakeholders is an intelligent and mobile app based service அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பொதுமக்களுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கும் தகவல் மற்றும் சேவைகளுக்கான ஒரே இடத்தில் மற்றும் பிற பங்குதாரர்கள் அறிவார்ந்த மற்றும் மொபைல் பயன்பாடு சார்ந்த சேவையாகும். சரிங்களா, அது எது? KYC அப்படின்றது சரியான பதில். சரிங்களா, என்னது? KYCன்றது சரியான பதில். அடுத்தது 46. மேட்ச் த ஃபாலோவிங். TNEGA, இ-சேவை, TNGIS, பிளாக் செயின் பேக்போன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ப்ரீவியஸ் கேட்கப்பட்ட கேள்விகள். TNEGAன்றது ஸ்டேட் நோடல் ஏஜென்சிஸ்ல சொல்லியிருப்பாங்க. அடுத்து இ-சேவைன்றது ஆன்லைன் சர்வீசஸ்ல இருக்கு. TNGISன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட் சென்சிங் டெக்னாலஜியில் இருக்கு. பிளாக் செயின் பேக்போன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பிக்கை இணையம்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா, இது ஒன்று நோட் பண்ணி வச்சுங்க. இ-சேவை அப்படின்னும் போது ஆன்லைன் சர்வீசஸ்ன்னு சொல்லலாம். EGA வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நம்மளுடைய இந்த கவர்மெண்ட் ஏஜென்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் நோடல் ஏஜென்சியாக பார்க்கப்படுகிறது. ரிமோட் சென்சிங் பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய பிளாக் செயின் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பிக்கை இணையம் என்று குறிப்பிடப்படுகிறது. 47. தி கான்செப்ட் ஆஃப் டேஷ் கான்சென்ட்ரேட்ஸ் ஆன் டிப்ரைவேஷன் இன் லாங் லிவ்லி நாலேஜ் அண்ட் டீசென்ட் லிவிங் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டேஷ் என்ற கருத்து நீண்ட ஆயுட்கால அறிவு மற்றும் ஒழுக்கமான வாழ்வில் மனித வாழ்க்கையின் தரநிலை. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் அதிகமாக கவனம் செலுத்துகிறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹியூமன் பாவர்ட்டி இண்டெக்ஸ். சரிங்களா, அப்போ மனித வறுமை குறியீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பெரும்பான்மையானவற்றில் கவனம் செலுத்துகிறது. 48வது கேள்வி. சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அக்கார்டிங் டு தி HDI அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மனிதவள மேம்பாட்டில் குறிப்பிடும் பொழுது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் குறிப்பிடும் பொழுது எது சரியான கூற்றுன்னு கேட்குறாங்க. அதில் இந்த மக்புக் புல் என்ப அலாங் வித் அமர்த்தியாசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வராங்க. எந்த ஆண்டு? 1990களில். திஸ் இண்டெக்ஸ் இஸ் ரிலீஸ்டு பை UNDP, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரிலீஸ் பண்ணப்படுது. The government uses HDI to identify the real standard of life. அப்போ கவர்மெண்ட் வந்து அரசாங்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மனிதவள குறியீடு இதை வைத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனிதனுடைய வாழ்க்கை தரத்தை சமமாக வந்து பார்த்தீங்கன்னா அளப்பதற்கு இதை வைத்து உதவுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது 3 கூற்றுகளுமே சரியானது தான். சரிங்களா, எந்த மாற்றமும் கிடையாது. 49. Dash is the primary vehicle for implementation the provision of Right to Education Act of RTE 2009. 2009ஆம் ஆண்டு இலவச கட்டாய கல்வி சட்டத்தின் விதிகளை அமல்படுத்துகின்ற முதன்முறையான ஒரு அமைப்பு எதுவாக பார்க்கப்படுகிறது அப்படின்னா சர்வ சிக்ஷா அபியான். சரிங்களா, SSA சர்வ சிக்ஷா அபியான். 50வது கேள்வி. Name the Nobel laureate present in the 5-member Economic Advisory Council to சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, முதல்வருடைய 5 உறுப்பினர்களில் பொருளாதார ஆலோசனை குழுவில் இருக்கக்கூடிய நோபல் பரிசு பெற்ற பெயரை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா பேராசிரியர் எஸ்தர் டாப்லோ அவர்கள். சரிங்களா, எஸ்தர் டாப்லோ அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதலமைச்சருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிவுரை வழங்கக்கூடிய குழுவில் ஒன் ஆஃப் தி மெம்பராக இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நோபல் பரிசு வெல்லக்கூடிய ஒரு கேண்டிடேட்டாகவும் இருந்திருக்காங்க. சரிங்களா, ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட் 1 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு 50 கேள்விகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிவுக்கு வருது. சரிங்களா, ஸோ இதில் வந்து நம்ம சிலபஸில் இருக்கக்கூடியது ரொம்ப லிமிட்டட் போர்ஷன்ஸ் தான். அதில் இருக்கக்கூடியதெல்லாம் கவர் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியில் ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகள் பழைய சிலபஸோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சில டாபிக்ஸ்லாம் இருந்திருக்கும். அந்த டாபிக்ஸ் எல்லாம் சேர்த்து ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸையும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஸோ அதோட சேர்த்து இருக்கக்கூடிய இந்த 50 கேள்விகளும் நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். யாராவது டெஸ்ட் அட்டன் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெஸ்ட் அட்டன் பண்ணிடுங்க. டெஸ்ட் அட்டன் பண்ணாமல் இருக்காதீங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய டெஸ்ட்டையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா, உங்களுக்கு இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன் டெஸ்ட் இப்போ இந்த சப்ஜெக்ட்ஸ் முடியுதா, இன்னும் மேக்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா மேரத்தானுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே இருங்க. அதுக்காக தான் மேரத்தானும் கொடுக்குறோம் இல்லையா? ஸோ இந்த மேரத்தானே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிவிஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுன்றதுனால தான் அந்த ப்ராசஸில் ஈடுபட்டு இருக்கும். ஸோ அது முடிந்தவுடன் ஸோ இதை நீங்கள் சைமல்டேனியஸாக பண்ண நீங்கள் டெஸ்ட்லையும் ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சோன்னா ஃபைனலி மார்க் டெஸ்ட்டும் அட்டன் பண்ணணும். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் ஆஃப் யுவர் ப்ரிப்பரேஷன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி நடத்தும் எம்டிஎன் யூடியூப் சேனல் வழங்கும் மிஷன் ஐ எம் பாசிபிள் ப்ரோக்ராமுக்கு எல்லா தோழரும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் புவியரசு. சொல்லும் போது பார்த்தீங்க அப்படின்னா தமிழுடைய டிஸ்கஷன் பார்ட்டில் இருக்கும் இல்லையா, பார்ட் சி. ஸோ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்ற தலைப்புக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க நோக்கம் மேப்பில். அதோடைய 50 கேள்விகளுக்கான ஒரு கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கீக்கான பார்க்க போகிறோம். சரிங்களா? குரூப் 4 எப்படி கேட்பாங்களோ அது போல டைரக்ட் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ அதோடைய ஆன்சர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இங்கே ஒன்று ஒன்றா செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? முதல் கேள்வி, திராவிடியன் ஃபெடரேஷன் என்னும் ஆங்கில இதழை நடத்திய தமிழ் அறிஞர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சி. இலக்குவனார் அவர்கள். சரிங்களா? அதே போல இதில் கேட்கக்கூடிய கேள்விகளில் சில கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் இதில் அட்டாச் பண்ணி தான் வச்சிருக்கோம். சரிங்களா? ஏன் அப்படின்னா நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகுது அப்படின்றதுனாலையும் ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சைமல்டேனியஸாக இதிலேயே கவர் பண்ணிட முடியும். அதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச் பண்ணி தான் இங்கே வச்சிருக்கோம். இரண்டாவது கேள்வி, சரிந்த குடலை புத்த துறவியர் சரி செய்த செய்தியை ஒரு நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிதா? ஒரு சரிந்த குடலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புத்த துறவியர் வந்து பார்த்தீங்கன்னா சரி செய்யக்கூடிய ஒரு செய்தியை வந்து எந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்க? மணிமேகலை அப்படின்ற ஐம்பெருங்காப்பியத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு நூலில் தான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. மூன்றாவது கேள்வி, பொறுத்துக கொடுத்துருக்காங்க. லயத்துடன் மயலறுத்து பிராணரசம் அசதி வைப்பு கொடுத்துட்டு அந்த பக்கம் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? என்ன சொல்லும் பொருளும் அப்படின்ற ஒரு தலைப்பு நம்ம எல்லா பள்ளி புத்தகத்துக்கு கீழேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதுல இருந்து இந்த பாடல்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த பிராணரசம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காற்றேவான்னு சொல்லிட்டு பாரதியாருடைய ஒரு பாடல் வரிகள் இருக்கும் இல்லையா? சாரி, அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேற்கோள் காட்டியிருப்பாங்க. அப்போ அதை வைத்து நம்மளால ஈஸியாக சொல்லிட முடியும். இப்ப லயத்துடன் அப்படின்னா சீராக அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. மயலறுத்து அப்படின்னு சொல்லும்போது மயங்கச்சை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. பிராணரசம் வரும்போது உயிர் வழி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அசதி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது சோர்வு. வைப்பு அப்படின்னா உலகம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ பொறுத்துக மேட்ச் பண்ண முடியுது. அடுத்தது நான்காவது கேள்வி, திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாகவும் இருக்கும் நிகழ்கலை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. திரௌபதி அம்மன் வழிபாட்டில் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்கலை. இப்போ கலைகளை வைத்து நிகழ்கலைகளை வைத்து ஒரு கேள்வி வந்திருக்கு. ஸோ என்ன தெருக்கூத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரௌபதி அம்மன் வழிபாட்டுடைய ஒரு பகுதியாக வைத்து வந்திருக்காங்க. பெரும்பான்மையான சிற்றூர்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெருக்கூத்து நடத்தப்படுபவர்கள் திரௌபதி அம்மனுடைய வழிபாட்டையும் அதே போல் ஹரிச்சந்திரனுடைய நாடகம் ராமாயணத்துடைய ஒரு பகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெருக்கூத்து நடத்துறது ஒரு பிரமுகமான ஒரு வழக்கமாக பார்க்கப்படுகிறது. சரிங்களா? ஐந்தாவது கேள்வி, மேடை பேச்சின் கூறுகள் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேடை பேச்சுடைய கூறுகள் எண்ணிக்கைகள் எத்தனையாக பார்க்கப்படுகிறது? 3 வகையான மேடை பேச்சின் கூறுகள் அமைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஆறாவது கேள்வி, சேமமுற நாள் முழுதும் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செழுந்திருது என்று பாடியவர் யாரு? இந்த வரிகளுக்குடையவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதை பாடியவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சேமுற நாள் முழுவதும் உழைப்பதனாலே இந்த தேசம் எல்லாம் செழித்திடுது அப்படின்னு சொல்லிட்டு பாடக்கூடியவர் யாரு? நம்மளுடைய மருதகாசி அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடியிருக்காரு. சரிங்களா? அதை நோட் பண்ணி வச்சுங்க. ஏழாவது கேள்வி, திராவிடம் என்னும் சொல்லை முதல்ல உருவாக்கியவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரிங்களா? ஸோ இதுல நிறைய பேர் குழப்பம் அடையிறது நம்மளுடைய கால்டு வேலையோ ஈராஸ் பாரதியோ குழப்பம் அடைஞ்சிருவாங்க. ஏன்னா எல்லாமே புத்தகத்துல இருக்கு. நல்லா கவனிச்சு பார்த்துங்க. திராவிடம் சொல்ல உருவாக்கியது நம்மளுடைய குமரில பட்டர் அவர்கள். அது இப்படிதான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அதற்கு வந்து ஒரு உரை வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் அந்த திராவிடம் தொடர்புற்று இருக்கக்கூடியவர்கள். ஆனா அதை உருவாக்கியவர் நீங்க சொல்லும் போது குமரில பட்டர்ன்றது சரியான பதில். கிட்டத்தட்ட 2-3 முறைகளுக்கு மேல டிஎன்பிஎஸ்சில கேட்ட ஒரு கேள்வி அது. அடுத்தது, பொருந்தாததை கண்டெழுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதுல பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ராணி மங்கம்மாளோட கணவன் சொக்கநாத நாயக்கர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ராணி மங்கம்மாளுடைய மகன் வந்து பாத்தீங்க அப்படின்னா முத்து வீரப்பன் சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ராணி மங்கம்மாளுடைய மருமகள் அமலாம்பிகைன்னு சொல்லியிருக்காங்க. அது தவறான இணை. ராணி மங்கம்மாளுடைய பேரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜயரங்க சொக்கநாதன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியான இணையாக கொடுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அடுத்து 9வது கேள்வி, குடும்ப விளக்கு எத்தனை பகுதிகளை கொண்டது? குடும்ப விளக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கு மற்றும் 5 பகுதிகளை கொண்டதாக குறிப்பிட்டிருப்பாங்க. 10வது கேள்வி,
மெய்ப்பாடு 8 வகை என குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. மெய்ப்பாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 வகையாக சொல்லியிருப்பாங்க. 8 வகை என குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு கிடைத்த நூல்களிலேயே இலக்கண நூல்களிலே மிகவும் பழமை வாய்ந்ததாக இருக்கக்கூடிய தொல்காப்பியம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மெய்ப்பாடு சராசரியாக 8 வகை கூடியது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. சரியா? 11வது கேள்வி, செல்வத்துள் பயனே ஈதல் துய்ப்பே எனினே தப்புன பலவே என்றக்கூடிய பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? செல்வத்துள் பயனே ஈதல் துய்ப்பேன் எனிதே தப்புன பலவே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வரிகள் வந்து எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னா புறநானூர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வரிகளை மேற்கோள் காட்டியிருப்பாங்க. சரியா? அடுத்தது 12வது கேள்வி, அள்ளி அரசாணி மாலை பவளக்கொடி மாலை ஆகிய அம்மதனை பாடல்களை பாடுபவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த வரிகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடல்கள் பாடக்கூடியவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா ஞானப்பிரகாசம் அவர்கள். எல்லாமே ரொம்ப டைரக்டான கொஸ்டின்ஸ், அதனால ஒன்னொன்னா பார்த்துட்டு இருக்கோம். 13, தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? தமிழ் மொழியை வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட்டுடைய ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டவர் முகமது இஸ்மாயில் அவர்கள். சரிங்களா? நம்மளுடைய முகமது இஸ்மாயில் என்று குறிப்பிடக்கூடியவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மொழியை நாட்டினுடைய ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சரிங்களா? காகிதம் என்று தகவல் குறிப்பிடும் இல்லையா, அவர் தான் வந்து இப்படி குறிப்பிட்டிருக்காரு. சரிங்களா? அடுத்தது ஒலோகமா தேவிச்சாரம். சரிங்களா? ஒலோகமா தேவிச்சூரம் கோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஒலோகமா தேவிச்சூரம் கோவில் அமைந்திருக்கக்கூடிய இடம் வந்து எது அப்படின்னா திருவையாறு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? திருவையாறு இந்த கோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடமாக பார்க்கப்படுது. 15வது கேள்வி, அருந்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருந்துவதும் கல்வி என்றே போற்று. இப்பாடல் வரிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த பாடல் வரிகளை கொடுத்துட்டு, இது நம்மளுடைய புத்தகத்துல தான் இருக்கு, இந்த பாடல் வரிகளை கொடுத்துட்டு இது இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா நீதி வெண்பா என்பது சரியான பதில். நீதி வெண்பான்றது சரியான பதில். 16வது கேள்வி பொறுத்துக, திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்பொருணை புனல் நாடு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்தி சிந்தி கனிகளுக்கு மான்கவிகள் கெஞ்சும். அடுத்தது பொதியிலாயினும் இமயமாயினும் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய வரிகள். இது 4த்தையும் கொடுத்துட்டு இந்த பக்கத்துல அதோடைய ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி அப்படின்னு சொல்ல வரக்கூடியது திருஞான சம்பந்தர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் தன்பொருணை புனல் நாடு அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியது சேக்கிழார் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேற்கோள் கட்டி சொல்லியிருப்பாரு. மந்தி சிந்தி கவிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சுன்னு சொல்லிட்டு வரும்பொழுதே குற்றால குறவஞ்சில நம்மளுடைய திருக்கூட ராசப்ப கவிராயர் அவர்கள் வந்து குறிப்பிடக்கூடியது. பொதியிலாயும் இமயாயினும் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இளங்கோவடிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாரு. மனம் புரிந்த கணவனும் மனைவியும் சேர்ந்த இல்லற வாழ்வில் ஈடுபடக்கூடிய தொடக்க கட்டமே டேஷ் எனப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரிங்களா? அததான் வந்து அதனுடைய ஆரம்ப காலகட்டத்தை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மனந்தகம் என்று நம்ம வந்து குறிப்பிட்டு போடுவோம். சரிங்களா? அதாவது ஒரு கணவனும் மனைவியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய இல்லற வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ஈடுபடக்கூடிய ஒரு ஆரம்ப காலகட்டத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா மனந்தகம் என்று வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம குறிப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கு. அடுத்தது 18வது கேள்வி, அகராதி என்னும் சொல் முதலாக இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அகராதி என்றக்கூடிய ஒரு சொல் வந்து பாத்தீங்கன்னா முதலாக இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு நூல் திருமந்திரம். சரிங்களா? சோ அகராதி அப்ப முதல்ல வந்து அகராதின்னு வரும்போதுதான் நீங்க சதுர அகராதி வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிடுவீங்க. ஆனா அந்த அகராதின்ற சொல்லி முதல்ல இடம்பெற்ற நூல் வந்து திருமந்திரம்ன்றது உங்களுக்கு எந்த டவுட்டும் வேண்டாம். அடுத்தது பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இந்த பக்கத்துல நோய், அது தீர்க்கக்கூடிய மூலிகை, மார்புச்சளி, மஞ்சக்காமாலை, அடுத்தது இலைப்பெருமல், அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பல் சார்ந்த நூல் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் கொடுத்துட்டு இதுல இந்த பக்கத்துல இருக்கக்கூடியது என்னென்னு சொல்லிட்டு ஒண்ணுன்னா பார்ப்போம். மார்புச்சளின்னு வரும்போது துளசி இலை கொடுப்பாங்க. அடுத்தது மஞ்சக்காமாலைன்னு வரும்போது கீழா நல்லி கொடுத்துருப்பாங்க. இலைப்பெருமல் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தூதுவலை, பல் சார்ந்தது வரும்போது அகத்திக்கீரை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்க. அடுத்தது 20, மனிதனின் மனநிலையை இருள் மருள் தெருள் அருள் என கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. மனிதனுடைய மனநிலையை வந்து பாத்தீங்க அப்படின்னா இருள் மருள் தெருள் அருள் என்று குறிப்பிட்டவர் யாரு அப்படின்னா முத்துராமலிங்கனார் வந்து பாத்தீங்க அப்படின்னா முத்துராமலிங்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மனிதனுடைய மனநிலையை இருள் மருள் தெருள் அருள் என்று குறிப்பிட்டிருக்கார். எனது நாடக வாழ்க்கை, நல்லா கவனிச்சுக்க, எனது நாடக வாழ்க்கை என்ற நூலில் அவ்வை சண்முகம் யாரை பற்றி குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எனது நாடக வாழ்க்கை என்ற கூடிய நூல்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வை சண்முகம்
யாரை பத்தி குறிப்பிடுகிறார் அப்படின்னா பாலாமணி அம்மையாரை பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வை சண்முகம் எனது நாடக வாழ்க்கை எனக்கூடிய ஒரு நூல்ல குறிப்பிட்டிருக்காங்க, மேற்கோள் காட்டியிருக்காங்க. 22 பொருத்தமில்லா தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு பொருத்தமில்லா தொடரை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சம்பந்தம் இல்லாத அல்லது வந்து தவறானது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ் தென்றல் திருவிக்கா, சரிங்களா, நூலக தந்தை அறிஞர் அண்ணான்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்வேல் உமா மகேஸ்வரன், தமிழ் தாத்தா ஊவேசா அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா, இதுல 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே, இது எல்லாமே வந்து தமிழ்வேல், தமிழ் தாத்தா, தமிழ் தென்றல் எல்லாமே வந்திருக்கு. நூலக தந்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. இது மட்டும் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொருத்தமில்லா இணையாக பார்க்கப்படுகிறது. சரிங்களா, அடுத்தது 23 அறநூல்களில் இருந்து ஆய்ந்தெடுத்து தமிழ் செய்யுட் கலம்பகம் என்னும் நூலக தொகுத்து விளக்கம் அளித்தவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா, அதாவது அறநூல்களிலிருந்து ஆய்வு எடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் செய்யுட் கலம்பகம் என்ற நூல தொகுத்து விளக்கம் சொன்னது யாரு அப்படின்னா நம்மளுடைய ஜியு போப் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதற்கான ஒரு விளக்கம் அளித்திருப்பார். 24 மீதூன் விரும்பேல் என்றவர் வந்து யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. மீதூன் விரும்பேல் அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா சொன்னது நம்மளுடைய ஔவையார் அவர்கள். சரிங்களா, ஔவையாருடைய வரிகள்ல இதை சொல்லியிருப்பாங்க. 25 ஓடி வந்து கை குலுக்க ஒருவரும் இல்லையா உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள் யாருடைய கவிதை வரி? இது நம்மளுடைய கிளாஸ்ல நிறைய முறை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்திருக்கோம். டிஎன்பிசி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவும் என்கரேஜிங்கா மோட்டிவேஷனா இருக்கக்கூடிய ஒரு வரிகள் மேத்தாவுடைய வரிகள்ன்றதையும் நம்ம இங்க படிச்சிருக்கோம் இல்லையா. ஓடி வந்து கை குலுக்க ஒருவரும் இல்லையா உன்னுடன் நீயே கை குலுக்கிக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாரு. 26 தேவநேய பாவனர் தமிழ் அன்னைக்கு பெருமை சேர்க்கும் வகையில் இறுதியாக சொற்பொழிவு நிகழ்த்திய இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நம்மளுடைய தேவநேய பாவனர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இறுதியாக சொற்பொழிவு நிறுத்திய இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுரை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. 27 இதன் பட்டையை அரைத்து தடவினால் முறிந்த எலும்புகள் விரைவில் கூடும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முருங்கைப்பட்டை. சரிங்களா, அப்ப முருங்கையில இருக்கக்கூடிய பட்டையை வந்து பாத்தீங்கன்னா அரைத்து தடவினால் வந்து பாத்தீங்க அப்படின்னா முறிந்த எலும்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கூடிய விரைவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கூடும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது 28 கீழ்கண்டவற்றுள் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? சரியானதெல்லாம் பார்த்தோமா? தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம் எல்லாமே அரங்கசாமியோடையது. கரெக்டா? தேன்மழை, துறைமுகம், மங்கையர்கரசி, அமுதும் தேனும் எல்லாமே ராசகோபாலனுடையது. இயேசு காவியம், சேரன்மாதேவி காதலி இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கவியரசு கண்ணதாசனுடையது. சரிங்களா, ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுல தவறானது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது பூங்கொடி, வீரகாவியம், புரட்சி கவி, காவிய பாவை இதெல்லாம் துரைராசது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா, இது மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தவறானது. மற்றபடி எல்லா இணைகளுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியான இணையாகவே பார்க்கப்பட்டிருக்கு. சரியா, அடுத்தது இனத்தில் சேராத ஒன்றை சூட்டுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இனத்தில் சேராத ஒன்றை கூட்டுக பங்கம், பௌவம், அடுத்தது திமில், களம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதுல பௌவம் மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அடிப்படையில திமில், களம், வங்கத்திலோடு சேராத ஒன்று. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரும் அளவுல இருக்கக்கூடிய நீரில் செல்லக்கூடிய ஒரு விசைகளாக பார்க்கப்படுது. சரிங்களா, வங்கமும் களமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே சிறு அளவுல இருக்கக்கூடியது கிடையாது, ஒரு சின்ன படகு மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. இதுல பௌவம் மட்டும்தான் வேறுபட்டது. 30 தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்று கூறியவர் யாரு? இது யாருடைய வரிகளாக பார்க்கப்படுகிறது? நிறைய மேற்கோள்கள் எழுதிய ஆத்தர்ஸுடைய லைனை கொடுப்பாங்க, அவங்களுடைய நூல்களை கொடுத்துருக்காங்க, அல்லது அவங்களுடைய உரைகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க கொடுப்பாங்க. ஆட்சியை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். இது யாருடையது? நம்மளுடைய வரதராசனுடைய தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்துன்ற வரிகள் நிறைய முறை டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி என ஏளனம் செய்தவர் யாரு? சரிங்களா, காந்தியடிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து சென்றிருந்த பொழுது ஒரு அரை நிர்வாண பக்கிரி என்று ஏளனம் செய்தவர் யாரு அப்படின்னா சர்ச்சில் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வாறு ஏளனம் செய்ததாக நமக்கு வரலாறு இருக்குது. 32 கற்பிளந்து மலை பிளந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யாக்கை என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து என்னது? புரட்சி கவி. சரிங்களா, புரட்சி கவி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு, நம்முடைய பாரதிதாசனுடையது. அடுத்தது தமிழ் சிறுகதை பிறக்கிறது என்பது யாருடைய படைப்பு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டாங்க. தமிழ் சிறுகதை பிறக்கிறது என்பது யாருடைய படைப்பு அப்படின்னா சீசு செல்லப்பா அவர்களுடையது. நம்மளுடைய வாடிவாசல் எழுதியிருப்பார் இல்லையா, அதே சீசு செல்லப்பாவுடைய படைப்பு தான் தமிழ் சிறுகதை பிறக்கிறது என்கின்ற இன்னொரு படைப்பும். சரியா,
அடுத்தது 34 கல்விக்கோர் கம்பன் போலும் கவிதைக்கோர் பரணர் போலும் என்று பாடியவர். இந்த வரிகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா பாராட்டி சொன்னது யாரு யார் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை பாடியிருப்பாரு ராசகோபாலன் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடியிருக்காரு. சரிங்களா? நம்மளுடைய ராசகோபாலன் கல்விக்கோர் கம்பன் போலும் கவிதைக்கோர் பரணர் போலும் என்று பாடியிருக்காரு. ஸோ இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பின்வருவற்றுள் எது அண்ணாவின் படைப்பு அன்று அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேலைக்காரி, ஓரிரவு, செவ்வாழை இது எல்லாமே வந்து அண்ணாவோட படைப்பு. குரட்டை ஒளி மட்டும் அண்ணாவோட படைப்பு கிடையாது. சரிங்களா? அடுத்தது 36 அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் என்பது யாருடைய கூற்று அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து நம்மளுடைய காந்திய கவிஞர் அல்லது நாமக்கல் கவிஞர் என்று குறிப்பிடக்கூடிய வே ராமலிங்கனார் அவர்களுடைய படைப்பு தான் இந்த அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் அப்படின்ற வரிகள். 37 வண்ணதாசன் கவிதை நூல்களில் பொருத்தமற்றது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வண்ணதாசன் கவிதை நூல்கள்ல பொருத்தமற்றது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு சிறு இசை தான் என்பதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய கவிதை தொகுப்புல பொருத்தமற்றது. அவருடைய படைப்புகள் நம்ம சொல்லாமே தவிர்த்து அது கவிதை தொகுப்பான்ற ஒரு கேள்வி வரும்பொழுது இந்த வாக்கியத்தை கவனிக்கும் பொழுது அப்ப அது தவறுன்றது இங்க புரிய வருது. மற்றபடி புலரி, மணல் உள்ள ஆறு, முன்பின் இதெல்லாம் அவருடைய கவிதை தொகுப்புகள்ல ஒன்றாக வந்துருது. சரிங்களா? அது ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க. 38 காந்தியடிகள் பள்ளி பருவத்தில் படித்த நாடக நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிரவண பிதுர்பதி என்கின்ற ஒரு நூல் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாடக நூல். இது காந்தியடிகளால் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய பள்ளி பருவ காலகட்டத்துல படிக்கப்பெற்ற ஒரு நூல். 39 திருவிக்காவின் பயண இலக்கிய நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. எனது இலங்கை செலவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புத்தகம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருவிக்கா அவர்களால் எழுதப்பட்ட இந்த பயண இலக்கிய நூலாக பார்க்கப்படுகிறது. இப்போ நம்ம டிராவல் பண்ணும்பொழுது அந்த பயணத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா வர்ணிக்கக்கூடிய வகையில அதை வந்து கதையாக்கி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை வந்து அந்த ஜேர்னியோட வந்து பேசுவோம் இல்லையா? ஸோ அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா பயண இலக்கிய நூல்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனது இலங்கை செலவு அப்படின்ற பெயர்ல திருவிக்கா அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கு. 40வது கேள்வி விந்தன், சமுத்திரன், அடுத்தது இந்திரா பார்த்தசாரதி மூவா. இந்த பக்கத்துல அவங்களுடைய படைப்புகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. இதுல விந்தன் வரது வந்து பாத்தீங்கன்னா பாலும் பாவையும், சமுத்திரன் அவர்கள் வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா சோற்றுப்பட்டாலும், இந்திர பார்த்தசாரதி என்பது வந்து பாத்தீங்கன்னா குருதி புனல், அடுத்தது மூவா அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெற்ற மனம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? இதை வச்சு மேட்ச் பண்ணிக்க முடியும். 41வது கேள்வி பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் என்பது யாருடைய கூற்று அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சரிங்களா? பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் என்பது யாருடைய கூற்று? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதாந்தி அவர்களுடைய கூற்று தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் சொல்லக்கூடிய இந்த வரிகள். 42வது கேள்வி எக்கோலில் கந்தகம் இருப்பதாக இன்றைய அறிவியல் ஆய்வு கூறுகிறது. எந்த கோள்ல இருக்கக்கூடிய எந்த பிளானட்ல கந்தகம் நம்மளுடைய மேக்னெட் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம் இல்லையா? ஸோ அது இருப்பதாக இப்போ தற்காலத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஸோ அது எந்த கோள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சனி. சரிங்களா? சாட்டர்ன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது இருப்பதற்கான சான்றுகள் இருப்பதாக குறிப்பிட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து தற்கால இருக்கக்கூடிய ஆய்வுகளை சொல்லியிருக்கோம். ஆனா இதெல்லாம் தமிழகத்துடைய முந்தைய வரலாறுகள்ல தமிழகத்துடைய அப்போத்திய அறிவியல் சிந்தனைகள்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊர்ஜிதமாக இருக்கு. சரிங்களா? 43 அன்பருக்கு பணி செய்வதே உண்மை தொண்டு என்று கூறியவர் யாரு? அதாவது அன்பருக்கு பணி செய்வதே உண்மை தொண்டு என்று சொல்லக்கூடிய இந்த வரிகளை வந்து யாரு சொல்லியிருப்பா அப்படின்னா தாயுமானவர் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை குறிப்பிட்டிருப்பார். தாயுமானவர்களுடைய வரிகள் தான் அன்பருக்கு பணி செய்வதே உண்மை தொண்டு என்று குறிப்பிட்டிருப்பாரு. 44 தாயுமானவர் நினைவு இல்லம் எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. தாயுமானவருடைய நினைவு இல்லம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இடம்பெற்றிருக்கும். நம்முடைய தாயுமானவர் பராபரமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப ஃபேமஸா வந்து அந்த வார்த்தை கேட்கும்போது நமக்கு ஞாபகம் வந்துடும் இல்லையா? பராபர கண்ணி சொல்லும் போது ஞாபகம் வந்துடும். தாயுமானவருடைய அப்பேற்பட்ட தாயுமானவருடைய நினைவு இல்லம் ராமநாதபுரம் மாவட்டத்துல இடம்பெற்றிருக்கு. 45 குன்றக்கோடி அடிகளாரால் கவியரசு என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது? கொஞ்சம் நல்லா கவனிச்சுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கவியரசுன்ற பட்டம் வழங்கப்பட்டிருக்கும். அதுல குன்றக்கோடி அடிகளாரால் யாருக்கு வழங்கப்பட்டதுன்றது தான் அங்க வந்து மெயினான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. சரிங்களா? அப்போ முடியரசன் அவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கவியரசு அப்படின்ற ஒரு பட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குன்றக்கோடி அடிகளாரால் வந்து பாத்தீங்க அப்படின்னா வழங்கப்பட்டிருக்கும். சரிங்களா?
46 தமிழ்நாடு அரசின் விருதை பெற்ற அன்னை பூமி யாருடைய படைப்பு? சரிங்களா, அன்னை பூமி அப்படின்ற ஒரு படைப்புக்கு அப்படின்ற ஒரு புத்தகத்துக்கு தமிழ்நாடு அரசுடைய விருது கிடைச்சிருக்கு. அது யாருடைய படைப்பு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. யாரு அப்படின்னா ராஜலட்சுமியோடைய படைப்பு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அன்னை பூமி. சரிங்களா, அடுத்தது 47 டைஸ் என்னும் லத்தீன் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. டைஸ் என்னக்கூடிய லத்தீன் சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நாள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. சரிங்களா, இதெல்லாம் அடிப்படையாக வைத்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைரின்ற வார்த்தை வந்து உருவாக ஆரம்பிச்சிருக்கும். 48 வினாவிற்குரிய விடை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர், அதாவது சிறப்புமிக்க செய்தவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தேவநேய பாவலர். இது எல்லாருமே அது போல செய்தவர்கள் தான். ஆனா என்ன விஷயம் அப்படின்னா இது ஸ்கூல் புக்ல ஏதோ ஒரு இடத்துல இந்த லைனை முதல்ல குறிப்பிட்டிருப்பாங்க. பழைய புக்ல தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் நம்மளுடைய தேவநேய பாவலர் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பழைய பள்ளி புத்தகங்களை குறிப்பிட்டிருக்கு. அதனால இந்த வரிகளை அப்படியே கொடுத்து இங்க கேள்விகளாக கேட்டிருக்கோம். சரியா, 49 ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் நூல்கள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறக்கூடிய நூல்கள் எது? பட்டினப்பாளையம், மதுரை, காஞ்சியும். சரிங்களா, ஏன்னா பட்டினப்பாளையம் வரும்பொழுதே நான் இங்க சோழர்களை பத்தி அதிகம் பேசுவேன். அப்போ தன்னால என்ன என்னுடைய பார்வைக்கு போகும்? பூம்புகார், காவேரி பூம்பட்டினம் பத்தி இருக்கக்கூடிய துறைமுகங்கள் சார்ந்தீங்க என்னுடைய பார்வைகள் அதிகமாக இருக்கும். சரிங்களா, அப்போ மதுரை, காஞ்சியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்புகள் அதிகமாக கொடுத்திருப்பாங்க. அப்போ ட்ரேட், ஏற்றுமதி இறக்குமதி, இங்க இருந்து வெளிநாடுகளுக்கு யவனர்களுக்கு எப்படியெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன பொருட்கள்லாம் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு, என்னென்ன பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு அதுக்கான சான்றுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இந்த நூல்கள்ல மேற்கோள் காட்டப்பட்டிருக்கும். அடுத்தது உடுக்கை பற்றிய கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது உடல் நெகிழியால் ஆனது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கூற்று மட்டும்தான் தவறானது. பெரிய உடுக்கையை தவண்டை என்பர், அதே போல சிறிய உடுக்கையை குடுப்பை என்பர், குடுகுடுப்பை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. இறை வழிபாட்டின் போதும் குறி சொல்லும் பொழுதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உடுக்கை அப்படின்ற கருவி வந்து பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே சரி, இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் தவறு. சரிங்களா, இதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 50 கேள்விகளுக்கான கொஸ்டின் ஆன்சர் பிளஸ் கொஸ்டின் அதோட ஆன்சர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்போம். சரிங்களா, இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சரையும் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அப்படியே வரக்கூடிய அடுத்தடுத்த டெஸ்ட்டையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியான முறையில் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. நன்றி, வணக்கம்.